ஏப்ரல் 27. தலைப்பு: தவறிலிருந்து சத்தியத்தை பகுத்தறிய வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. 2 கொரிந்தியர் 11, 13, 14. சத்தியம் ஆற்றல் உள்ளது. கீழ்ப்படிதல் மூலம் அதன் வல்லமையானது நம் மனதை இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. இயேசுவிலிருந்த சத்தியமே மனசாட்சியை தூண்டுவித்து மனதை மாற்றுகிறது. ஏனெனில் அது பரிசுத்த ஆவியானவரால் இருதயத்துடன் இணைந்திருக்கிறது. ஆவிக்குரிய பகுத்துணர்வு இல்லாத அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் வசனத்தின் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவ ஆவிக்கு இசைவாக இல்லாத, ஆத்துமாவை தூண்டுவிக்காத, இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாத ஒன்றை கண்டறிகிறார்கள். ஒருவர் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டலாம். தேவனுடைய கற்பனைகள் மற்றும் வாக்குத்தத்தங்களுடன் பரிச்சயமாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திற்கு தெளிவுபடுத்தாதவரை, தெய்வீக ஒளியினால் மனதை ஒளியூட்டாதவரை எந்த ஒரு ஆத்மாவும் கற்பாறையின் மீது விழுந்து உடைக்கப்படுவதில்லை. ஏனெனில் தெய்வீக அமைப்பே ஆத்மாவை தேவனுடன் இணைக்கிறது. தேவ ஆவியானவருடைய ஒளியூட்டுதல் இல்லாமல் அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை நம்மால் பகுத்து பார்க்க முடியாது. இதனால் சாத்தான் உலகத்தின் மீது கொண்டு வருகிற தலை சிறந்த சோதனைகள் மற்றும் வஞ்சகங்களின் கீழ் நாம் விழுந்து போவோம். ஒளியின் அதிபதிக்கும் அந்தகார பிரபுவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தின் முடிவை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். விரைவில் எதிரியின் வஞ்சகமான காரியங்கள் நமது விசுவாசம் எத்தன்மையுடையதென்பதை சோதிக்கும். மிருகத்திற்கு முன்பாக சாத்தான் அற்புதங்களை செய்து, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்குவான். ஆனாலும் அந்தகார பிரபுவானவன் பூமியை இருளாலும் மக்களை காரிருளாலும் மூடுவதற்கு கிரியை செய்தாலும் தேவன் தம்முடைய மனம் மற்றும் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆதிகால சீஷர்களின் நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் பிரசங்கித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையில் நடந்தது போன்றதொரு வேலை பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. ஏனெனில் ஒரே நாளில் அநேகர் மனமாற்றம் அடைவார்கள். சத்தியம் வல்லமையுடன் செல்லும். அப்பொழுது எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று உரைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரே மனிதர்களை கிறிஸ்துவிடம் கவர்ந்திழுக்கிறார். ஏனெனில் அவர் தேவனுக்குரியவைகளை எடுத்து அவைகளை பாவிக்கு காண்பிக்கிறார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கூறினார். ஆமேன்.